வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்பேசிஸான 4BHK வீட்டை சுத்தி பார்த்து எப்படி கட்டியிருக்காங்க, என்னென்ன வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஹைலைட்ஸை பத்தி சொல்லிடுறேன். முதல்ல வீடு கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரியான ஒரு கார்னர் சைட்ல வீட்டை சுத்தியும் நிறைய ஜன்னல்களை கொடுத்து வெளிச்சமான காற்றோட்டமான வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வீட்டோட பிளானிங் தான். 3.25 சென்ட் லேண்ட் ஏரியால ஒரு வசதியான 4BHK வீட்டை 3050 சதுர அடியில பயங்கர ஸ்பேசிஸா ரெடி பண்ணி வீட்டுல 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், வசதியான 2 லிவிங் ஏரியா, ஸ்பேசிஸான டைனிங் கம் கிச்சன், 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், இது போக 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம், 5 டாய்லெட் கம் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டின்னு வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. மூணாவது வீட்டோட இன்டி ஒர்க்ஸ் தான். வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டி ஒர்க்ஸுமே யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களும் தரமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் இந்த அழகான வீட்டை நம்ம சுற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான வீடு கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு வசதியான 4BHK வீடாக கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 27 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3050 சதுர அடியில் ஸ்பேசிஸான வீடாக கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கேட்டுக்கு ஆர்ச்சு, பால்கனியில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, லைட் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்குன்னு கொடுத்து நிறைய அழகான வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இந்த அழகான வேலைப்பாடுகளுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்காக பெயிண்ட் பண்ணியிருக்கிறதும் பார்க்கறக்கே சூப்பராக இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு கிழக்கு பக்கமும் ஒரு பெரிய மெயின் கேட் இருக்கு, தெற்கு பக்கமும் ஒரு பெரிய மெயின் கேட் இருக்குங்க. ரெண்டுத்துக்குமே எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்கோம். என்ட்ரானதும் முதல்ல நம்ம பார்க்கறது எல் ஷேப்ல வசதியாக அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. 2 பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசிஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவை 13க்கு 22ங்கிற அளவுலையும் 9க்கு 13ங்கிற அளவுலையும் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஸ்கிராச் ஃபினிஷிங்கில் சூப்பராக டெக்ஸ்சர் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இது போக பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி பார்க்கிங் டேல்ஸும், மெயின் டோருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே அழகான மேட் ஃபினிஷிங் செராமிக் டேல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற கலர் காம்பினேஷன் எல்லாமே எலிவேஷனை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி இங்கே நம்ம பார்க்கறது ஒரு சூப்பரான சிட் அவுட். அளவு 8க்கு 13. சிட் அவுட்டோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை வார்மான ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் உபயோகப்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸான செராமிக் டேல்ஸை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் உள்ள மாதிரியான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டுக்கு பக்கத்திலே ஷூ ரேக்கும் இருக்குங்க. சிட் அவுட்ல இருக்கக்கூடிய இந்த அழகான மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியால இருக்கக்கூடிய அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமா பார்த்தலாம். இங்க நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டு சுத்தியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைட் செட்பேக் ஏரியால வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. இதோட அளவு 3 காரு இந்தியன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. சிட்டவுட்ல இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப அழகான டிசைனோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. மெயின் டோர்ல ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை நம்ம கீ மூலமாகவும், ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவும், கார்டு மூலமாகவும், பேட்டர்ன் மூலமாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போதே முதல்ல நம்ம பார்க்கறது பிரம்மாண்டமான ஒரு லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 21. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு யூனிக்கான டிசைன்ல ஜிப்சம் போர்ட்ல அழகான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி அதுல கோல்ட் ப்ளூ மாதிரியான லைட் எஃபெக்ட்ஸை கொடுத்து செம்மையா காட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான 25 டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டெல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே ப்ரௌன், ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மல்டிமீடியா டீம் யூனிட். மாடர்னாவும் பெருசாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலயே நிறைய ஸ்டோரேஜ்க்கான யூனிட்ஸும் ஷோகேஸ் யூனிட்ஸும் கொடுத்துருக்கிறது பார்க்கறக்கே செம்மையா இருக்கு. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்னிமூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான டைனிங் அண்ட் கிச்சன். ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா 10க்கு 21ங்கிற அளவில் பயங்கர வசதியாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் யூனிக்கான டிசைனில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கு. டைனிங் கம் கிச்சனில் இங்கே நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை டார்க்கான கலர்ல எல் ஷேப்ல அமைச்சு அதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சிங்க் பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இந்த கிச்சன்ல நிறைய பேஸ் யூனிட் இருக்கு. இது போக டால் யூனிட், ஓப்பன் யூனிட், வால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்னு நிறைய கொடுத்து கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை உருவாக்கி இருக்காங்க.
டைனிங் கம் கிச்சன் வழியா வீட்டோட செட்பேக் ஏரியாக்கு போறதுக்கான ஒரு எக்ஸிட் டோர் இருக்கு. எக்ஸிட் டோரை டபுள் டோர் டைப்ல தேக்கு மரத்திலேயே உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா இருக்குங்க. இந்த செட்பேக் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. கிச்சனில் நம்ம பார்த்த ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் போக டைனிங் சைட்லையும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு வரைக்கும் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு இன்ட்டு ஒக்காலாக மேட்ச் பண்ணுற மாதிரியான அழகான டிசைன் உள்ள மாதிரியான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. இதோட அளவு 10x17. பெட்ரூம்லையும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து ஒன் சைட் வால் ஃபுல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் செஞ்சு அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிளையும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பெட்ரூம்ல ஆப்போசிட் கார்னர்ல ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கும் ஃபைபர் டோரை அழகான டிசைன் உள்ள மாதிரியான பேட்டர்ன்ல மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x7 வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸ் என செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு த்ரெட்டுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட்டை கொடுத்து ரைஸுக்கு கிளாஸ் என ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ரைல் எல்லாத்தையுமே டீக் வுட் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன்ல ஸ்ட்ராங்கா செம்மையா வடிவமைச்சிருக்காங்க. இது போக இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ இருக்குங்க. சீலிங்ல ஸ்கைலைட்டையும் கட்டியிருக்காங்க. பார்க்கறக்கே செம்மையா இருக்கு. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இதோட அளவு 10x16. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் டைல்ஸ் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இங்கே சீலிங்க்கும் சூப்பரான டிசைனில் ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் வார்மான லைட் ஒர்க்ஸோட அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஏரியாவில் பேக்ரவுண்ட் லைட் ஒர்க்கோட ஒரு அழகான மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியா வழியா வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃபோர்த் பெட்ரூமுக்குலாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமா பார்த்தரலாம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம் கிங் சைஸ் பெட்ரூமா 16x16ங்கிற அளவில் வேற மாதிரி ஸ்பேசிஸா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சீலிங்க்கு யூனிக்கான டிசைன்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப் இருக்குங்க. அது போக மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டு வரைக்கும் செஞ்சிருக்காங்க. இது போக இந்த பெட்ரூம்ல டிவி யூனிட், ஸ்டடி டேபிள்னு எல்லாமே கொடுத்து செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5x12. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா ரெடி பண்ணி ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸையும் கிளாஸியான செராமிக் டைல்ஸை வால்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம்குள்ளேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க வித் கிளாஸோட. இப்போ நம்ம பார்த்த கிங் சைஸ் பெட்ரூம்ல ஒரு பிரைவேட் பால்கனி இருக்கு. இதோட அளவு 5x6. இங்கே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x16. பெரிய மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுலயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்டடி டேபிளும் இந்த பெட்ரூம்ல இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் 4x8ங்கிற அளவில் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. அளவு 8x25. வீட்டோட 3வது பெட்ரூம், 4வது பெட்ரூம் வழியா போற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட சீலிங்க்கு சிவில் ஒர்க்லயே அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. இது போக இந்த பால்கனியில் கலர்டு டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன்ல ஹேண்ட் ரெயிலையும் அமைச்சிருக்காங்க.
நம்ம பார்க்கறது வீட்டோட 4th பெட்ரூம். இதோட அளவு 11க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமா பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா வழியா 3rd பெட்ரூமுக்கு என்டர் ஆகும் போதே இந்த வீட்டோட 4th பெட்ரூமோட டோரும் ரைட் சைட்ல இருக்கு. வீட்டோட எல்லா பெட்ரூம்ல பார்த்த மாதிரியும் இந்த பெட்ரூம்லயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனுக்கு வார்ட்ரூப், அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கான ஜன்னல்னு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது போக இந்த பெட்ரூம்ல 4.25க்கு 6.75ங்கிற அளவுல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டோட டெரஸ் புறக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ் ஏரியா. வீட்டுக்குள்ள இருந்தே போற மாதிரி ஹெட்ரூம் கட்டி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாக்கு வெளிச்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி சீலிங்ல ஸ்கைலைட்டையும் கொடுத்திருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியா டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக ஒரு ஹெவியான மெட்டல் டோர் இருக்கு. இந்த டோர் ஓபன் பண்ணி என்டர் ஆனதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓபன் டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலர் கிளே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த டெரஸ்லயே யூட்டிலிட்டிக்கான ஒரு ரூமையும் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேல 2 பெரிய டேங்கும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த வசதியான 4 BHK வீடு கோயம்புத்தூர்ல வடவழியில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கோடெல்லாம் சேர்த்தியே 1,49 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து இந்த வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த மாதிரியே இனி ஒரு வசதியான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.